அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது யுவராஜ் சுதன், நிக்கோலட் பென்னட் இவர்கள் தங்களுடைய 4வது ஆண்டு திருமண நாளை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இறைவன் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து ஆணையும் பெண்ணையும் தன் சாயலாக படைத்து இந்த மண்ணுலகில ஒரு குடும்ப வாழ்வை திருமணம் என்கின்ற திருவருட் சாதனத்தின் வழியாக ஆசிர்வதித்ததை வேதத்திலும் காணுகின்றோம். ஒவ்வொரு திருமண சடங்கிலும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அந்த வரிசையில் யுவராஜ் சுதன், நிக்கோலட் பென்னட் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் தங்களை ஒப்பு கொடுத்து இறைவனிடம் கொடுத்த வாக்குறுதியை இதோ 4வது ஆண்டிலே புதுப்பித்து கடந்த ஆண்டில் இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற இவர்களை மேன்மூலம் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த உள்ளங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு செபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாட்களில் உமது பரிவரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8 உட்பிரிவு 26 முதல் 40 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம்,
நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீ வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர் தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரில் இருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 66 பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஒலி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்தது அனைத்தும் எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். வாழ்த்துலி. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்கே கொடுக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடத்தில் தேவைக்கு அதிகமாக உணவு கிடைத்ததை அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். உண்ண உணவு, உறங்க உறைவிடம், உடுக்க உடை, ஒரு மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது பார்வோன் மன்னனிடத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு. ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. நிம்மதியை இழந்தவர்களாக கிடைத்த அத்தியாவசிய பொருட்கள் அனைத்திலும் நிறைவு காண முடியாமல் வாழ வேண்டும் என்பதற்காக உணவினை உண்டு அடுத்த நாள் மீண்டும் நம்முடைய நாட்களை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக மன்னனுடைய அடிமைத்தனத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உயிருக்கு போராடிய வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. இப்படி உயிருக்காக ஒவ்வொரு நாளும் போராடி போராடி உணவு கிடைத்தாலும், உறைவிடம் கிடைத்தாலும், உடை கிடைத்தாலும் அதில் நிறைவு இல்லாமல் கண்ணீரோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரேல் மக்கள் அனைவருமே இறைவனிடம் முறையிடுவதை வேதத்திலே காணுகிறோம். இந்த அடிமை தலையிலிருந்து, இந்த வேதனை நெருப்பிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்ற கவலை கண்ணீரோடு இறைவனை நோக்கி அவர்கள் மன்றாடிய தருணத்தில் தான் இறைவனும் அவர்களை பார்வோன் மன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அழைத்து வந்தார். யாத்திரையாகவும் விடுதலை பயணம் இந்த வேத புத்தகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். இவ்வாறு அடிப்படை வசதிகள் இருந்தாலும் மனதிற்கு நிறைவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரேல் மக்கள் எப்பொழுது தந்தையோடு இணைய ஆரம்பித்தார்களோ, மோயிசனுடைய வழிநடத்துதல் வழியாக கடவுளோடு இணைந்தவர்கள் பயணித்தார்களோ, அப்பொழுது அவர்கள் நிறைவாக பயணித்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பயணம் என்பது எப்பொழுதும் நிறைவை கொடுத்து விட முடியாது. காடுகள், மலைகள், பாலை நிலங்கள், இப்படி பல விதமான பாதைகளை கடந்து வருகிற பொழுதுதான் வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த நாட்டிற்கு அவர்களால் செல்ல முடியும் என்பதை தந்தை கடவுள் உணர்த்தி அவர்களை அழைத்து வருகிறார். நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால், விண்ணக வாழ்வை பெற வேண்டும் என்றால், இந்த மன்னகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவமானங்கள், போராட்டங்கள், இவை அனைத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் நிலை வாழ்வை பெறுவதற்காக. இயேசு எப்படி இந்த நிலை வாழ்வை வெளிப்படுத்துவதற்காக யூதர்கள் மத்தியிலே போராடி செய்தாரோ, அதே போல இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடமிருந்து வெளியே வருகிற பொழுது, ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த கரடு முரடான பாதைகளை கடந்து வர அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் மீண்டுமாய் அவர்கள் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு சென்றார்கள். எங்கள் மனதில் நிறைவு இல்லை என்றாலும்
வயிறு முழுவதுமாக நிறைவடைவதற்காக எங்களுக்கு உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்று எங்களை இந்த பாலைநிலத்தில் அழிக்கவா வந்தீர் என்று கடவுளையும் அவர்கள் சபித்தார்கள், மோயிசனையும் அவர்கள் சபித்தார்கள். மன்னா கொடுக்கப்பட்டது, மன்னாவை உண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த ஒரே ஒரு நிகழ்வை வைத்துக் கொண்டுதான் இந்த ஒட்டுமொத்த யூத சமுதாயம், இஸ்ரேல் மக்கள் அனைவருமே எங்களுக்கு இறைவன் மோயிசன் வழியாக உணவு கொடுத்து விட்டார், மோயிசன் எங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தார், எனவே அதுபோல உணவை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியுமா என்று இயேசுவிடம் அடையாளங்கள், பலவிதமான கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அழிந்து போகக்கூடிய உடல் இந்த மன்னக உணவு, அழியாமல் இருக்கக்கூடிய உடல் ஆன்மீக வாழ்வு. அந்த ஆன்மீக வாழ்விற்கு தேவையான உணவு இயேசுவினுடைய உடல், அவருடைய திரு ரத்தம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னம். ஒரு மனிதனுடைய உடல் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு வாழ வேண்டும் என்றால் அவர் கொடுத்த அந்த உணவையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஆன்மீகம் புதுப்படைகிறது, ஆன்மீகம் தெம்படைகிறது, ஆன்மீக வாழ்விலே நாம் மறுமலர்ச்சி அடைந்து இயேசுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் ஆன்மீக உணவு. நிறைவற்ற, சந்தோஷமற்ற, வாழ்வில் நிம்மதியற்ற அந்த பார்வோன் மன்னனிடத்தில் அன்றாட தேவைகள் கிடைத்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்ததினால் கடவுளிடம் முறையிட்டது போல நீங்களும் நானும் இந்த அன்றாட வாழ்க்கையில எப்படி சொத்துக்கள் சேர்த்தாலும், செல்வங்களை சேர்த்து வைத்தாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அந்த நிறைவு இல்லை என்றால் அங்கே இறைவன் நமக்குள் குடிக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இந்த உலக காரியங்கள் மீதே நாம் நம்முடைய சிந்தனைகளை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இயேசு அற்புதமாக இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுகிறார், விண்ணிலிருந்து இறங்கி வந்து வாழ்வதரும் உணவு நானே, இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், எனது சதையை உணவாக உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நிம்மதியற்ற இந்த உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருந்தாலும், எத்தனை சம்பாதனை இருந்தாலும், ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது நிம்மதி இல்லை என்றால் அவன் சம்பாதித்து வைத்து செல்வங்கள் பலனற்றதாக போய்விடுகிறது. எத்தனை பணக்காரர்கள், எத்தனை செல்வத்திலே மிதந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களுடைய என்னுடைய கண்முன்னிலே அவர்கள் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை நாம் காண முடிகிறது அல்லவா? எல்லாம் இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இறைவன் இல்லை, இருள் படர்ந்து கிடக்கிறது. அடிமையிலிருந்து விடுதலை வாழ்வுக்கு இறைவன் அழைத்தது போல நம்முடைய பாவ வாழ்விலிருந்து வெளிச்சத்திற்கு, மீட்பிற்கு இறைவன் அழைக்கிறார் என்றால் அது இறைவனால் மட்டும்தான் முடியும். அந்த உணவு, அந்த வழி, அந்த பாதை அனைத்துமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் அதைத்தான் சொல்லுகிறார். நிறைவற்ற வாழ்க்கை வாழ்வதை விட நிறைவுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இயேசு தரும் உணவை நாம் உண்போம், இயேசு தருகின்ற ரத்தத்தை குடிப்போம், ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது இறைவன் நமக்குள் இருப்பார், நாம் நிறை வாழ்வை பெறுவோம். இது இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இதைத்தான் கூறுகின்றார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் கொடுக்கின்ற உணவு நானே. அது நற்கருணை மட்டுமல்ல, அது இயேசுவினுடைய வார்த்தையும் கூட. அது இயேசுவினுடைய வார்த்தை மட்டுமல்ல, இயேசுவினுடைய மன்னிப்பும் கூட. அது இயேசுவினுடைய மன்னிப்பும் கூடமல்ல, இயேசுவினுடைய அன்பும் கூட. அன்பு மன்னிக்கிறது, மன்னித்தது வார்த்தையை கொடுக்கிறது, அந்த வார்த்தை உணவாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. அதுதான் இந்த ஒட்டுமொத்த திருப்பலி. திருப்பலியிலே இறைவனோடு இணைவோம், ஆண்டவரை உட்கொள்வோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏழு வல்லமையிலிருந்து நாங்கள் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்டு நாங்கள் அதன் தகுதியான செயல்களில் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வு உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆக்கடைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் ஒப்புகுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுபொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றை
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இருந்தார். அல்லேலூயா. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு வாழ்க.